ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரசன்னா சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் டெசர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு பேர் மேங்கோ ஸ்ரீகண்ட். மேங்கோ ஸ்ரீகண்ட் டெசர்ட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், பவுடர் பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன், மாம்பழம் ஒன்று, சாஃப்ரானு, ஏலக்காய் தூள், பாதாம் சாப். இந்த டிஷ்ஷுக்கு மாம்பழம் நல்லா பழுத்து இருக்கணும். எந்த டைப் மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்கோவா மாம்பழம் எடுத்துருக்கேன். இந்த மேங்கோ ஸ்ரீகண்ட் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவை வெறும் 5 பொருள் தான். இதுக்கு 5-6 பொருள் தான் இதுக்கு தேவை. எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. பன்னீர்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தயிர் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுருங்க. இப்போ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதுமாரி ரோல் பண்ணிட்டிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் கீழே அப்படி வந்துட்டே இருக்குங்க. இந்தமாரி இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இதை அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 6 மணி நேரம் வைங்க. இந்த எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்தமாரி லைட்டாக இதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வைங்க. வெளில வச்சா புளிச்சிடும். ஃப்ரிட்ஜில் இதேமாரியே இந்த பொசிஷனில் ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஃபுல் தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணி ஃபுல்லாக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த கேர்டை எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் கேர்டு. இந்த தண்ணி ஃபுல்லாக போய் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மேங்கோ எடுத்து அது உள்ளே இருக்க பல்ப் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மேங்கோவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ மேங்கோ ஸ்ரீகண்டுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி மேங்கோவை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது சென்டரில் போடுறதுக்கு. இப்போ நம்ம க்ரீம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹங்கர்டை நல்லா ஹேண்ட் பிளெண்டரால் க்ரீமி டெக்ஸ்சருக்கு அடிச்சுக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா விஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் விஸ்க் யூஸ் பண்ணும்போது. ஹேண்ட் பிளெண்டர்னால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அடுத்து சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர். கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுவும். இப்போ சர்க்கரை பொடியும் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சுகர் செக் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மேங்கோ பியூரி சேர்த்துடலாம். நம்ம பியூரி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மேங்கோ பியூரி போட்டதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். சேஃப்ரான் ஒரு 4 இல்லை 5 போட்டுக்கோங்க. அப்புறம் கார்னிஷுக்கு போட்டுக்கலாம். இப்போ மேங்கோ ஸ்ரீகண்ட் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
இப்போ அந்த பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சோண்டு சாப்டு மேங்கோ போட்டுக்கோங்க. திருப்பியும் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச மேங்கோ ஸ்டிக்கன் போட்டுக்கோங்க. திருப்பியும் ஃபைனலாக கொஞ்சோண்டு மேங்கோ ஸ்டிக்கன், கொஞ்சோண்டு saffron, அடுத்து சாப்டு பாதாம் கொஞ்சம். அவ்வளோதான். இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், சில்லுன்னு வச்சும் சர்வ் பண்ணலாம். இப்போ மேங்கோ ஸ்டிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் மேங்கோ கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி நீங்கள் மேங்கோ வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெசர்ட் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் எந்த க்ரீமு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். கேர்டு, மேங்கோ, சேஃப்ரான், சுகரு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 6 பொருளுக்கு வச்சே நம்ம செஞ்சிடலாம். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ரெசிபி பேர் வந்து மேங்கோ ஸ்டீக்கண்டு. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டெசர்ட்டு. நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு பதிலாக பசங்களுக்கு இந்த மாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப இதை கேட்பாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.